வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேட் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாபிக்ல வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போது இருக்கக்கூடிய காதல் தினத்தன்று அதிக நபர்கள் காதல் சொல்லி சேர்வதை விட காதல் சொல்லி பிரிவதும் அல்லது ஏற்கனவே காதலித்து இப்போது பிரிவதென்று இந்த நாளில் தான் அதிகம் நடிக்கிறது. லவ் லவர்ஸ் டே February 14 அன்னைக்கு இப்போ உங்கள் லைஃப்பில் நடந்து முடிஞ்ச டே தான். இந்த ஒரு டேல உங்கள் லைஃப்பில் லவ் சக்ஸஸ் ஆனவங்க எத்தனை பேர்? கண்டிப்பாக அந்த டேல நிறைய பேர் லைஃப்பில் பிரேக்கப்ன்ற ஒரு விஷயம் தான் வந்திருக்கும். அந்த டே நடந்திருக்கும், இல்லை அந்த டேக்கு முன்னாடி நடந்திருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் லைஃப் நடந்திருக்கும். முக்கியமாக அந்த டேல நிறைய பேர் ப்ரொப்போஸ் பண்ணி பண்ணியிருப்பீங்க. அந்த டேல பிரேக்கப் நடந்திருக்கலாம். அண்ட் அந்த டேல நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருப்பீங்க. அந்த டேல உங்களுக்கு பிரேக்கப் நடந்திருக்கலாம். அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த ஒரு டேல தான் இப்போ அதிகமாக பிரேக்கப் நடக்குதான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது அவர் உங்களை ஏமாற்றவில்லை என்று தோன்றுகிறது என்றால் அவர் உங்களிடம் நடித்துக் கொண்டிருக்காங்க என்றுதான் அர்த்தம். பார்த்தீங்கன்னா யார் உங்களை ஏமாத்தல, உங்களுக்கு உண்மையா இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு தப்பான விஷயங்கள் ஏதாவது இருக்கலாம். எந்த அளவுக்கு ஒரு விஷயம் பர்ஃபெக்டா இருக்குதோ அந்த அளவுக்கு அதுல தப்பான விஷயங்கள் இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக அவங்களை விட்டுட்டு வரணும், பிரேக்கப் பண்றது அவசியம் இல்லைங்க. எதனால இப்படி உங்களுக்கு தோணுதுன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அது தப்பா சரியா அவங்களோட உண்மையா தான் இருக்காங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அது ஏமாந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். ஒரு சில நபருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு அனைத்தையும் கொடுத்து வாழ்க்கையை வாழ சொன்னாலும் வாழ பிடிக்காது. ஆனால் இங்க பல நபருடைய வாழ்க்கை வாழ முடியாமல் தவிக்கிறார்கள் வாழ வேண்டும் என்று. அதாவது பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் லைஃப்ல எல்லாமே இருக்கும். வீடு இருக்கும், குடும்பம் இருக்கும், கொஞ்சம் சொத்து இருக்கும், ஒரு நல்ல ஜாப் இருக்கும், பைக் இருக்கும், வண்டி எல்லாமே இருக்கும். ஒரு நல்ல வாழ்க்கை தான் கிடைச்சிருக்கும். பட் அது வேணாம், எனக்கு பிடிக்கல, நான் சாக போறேன்ற ஒரு விஷயம். உங்க எல்லாத்துக்குமே என்ன சொல்லணும், இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயத்துல உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்றதுக்காக நீங்க இப்படி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம். பட் மற்றவங்களுக்கு அது கிடையாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் லைஃப்ல வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை பார்த்தா தான் அவங்க ஒரு நாள் சாப்பாடு சாப்பிட முடியுன்ற அளவுக்கு இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடித்த நபர் உங்களை விட்டு போகாமல் இருக்க நீங்கள் அவர்களுக்கு பிடித்ததை செய்தாலே போதும். ஆனால் ஒரு சில நபருக்கு அது புரியாது. இங்க நிறைய பேர் லைஃப்ல எனக்கு பிடிச்சவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, அவங்க என் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், அவங்க கூட வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு பிடிச்சவங்க என்னை விட்டு போகக்கூடாது, நான் அவங்க கூடவே இருக்குன்னு நினைக்கிறேன்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. உங்க லைஃப்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கோவத்தை ஓரமா வச்சுட்டு, உங்களுடைய ஈகோவை ஓரமா வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்சதை நீங்க பண்ணுங்க. அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க. ஆனா ஒரு சில நபர்கள் நீங்க அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் பண்ணாலும் போறோம்னு நினைக்கிறவங்க போய் தான் ஆவாங்க. ஸோ நீங்க செலக்ட் பண்ற அந்த கேரக்டர் அந்த பர்சனை பொறுத்து தான் அது அமையும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் உங்க கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் உங்களுக்காக பிறந்திருக்காங்கன்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சுக்கோங்க. இங்கே அதிகப்படியான ஆண்கள் ஒரு பெண்ணை காதலித்து அந்த பெண் விட்டு சென்ற பிறகு அந்த பெண்ணை தான் இன்னும் நாம் திரும்பிக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த பெண்ணிற்கு ஒரு நாள் தெரிந்தால் போதும் என்ற எண்ணத்தில் அதிகப்படி நபர்கள் வாழ்கிறார்கள். இது ஆண்கள் மட்டும் இல்லைங்க, பெண்களும் தான். ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டு போயிருக்கோம். அப்படின்னா வேற ஏதாச்சும் மேரேஜ் ரீசனுக்காக விட்டு போயிருக்கோம், இல்லை ஃபேமிலி பிரச்சனைக்காக விட்டு போயிருக்கோம், இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய தப்புனால விட்டு போயிருக்கோம். ஏதோ ஒரு காரணம் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெண் இல்லை ஒரு ஆண் விட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்க லைஃப் இப்போ வரைக்கும் எப்படி இருக்குன்னா அவங்க மறக்க முடியாமல் அவங்கள நினச்சி உருகிக்கிட்டு இருப்பாங்க. முக்கியமாக சொல்லணும்னா அவங்களுக்கு பெரிய ஆசைலாம் இல்லை, அவங்க கூட வாழணும், அவங்க கூடவே இருக்கணுன்றதெல்லாம். ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இன்னை வரைக்கும் நான் ஒன்னதான் விரும்பிக்கிட்டு இருக்கேன், உன் இடத்துல வேற ஒருத்தங்களை வச்சு பார்க்க முடியல அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சா போதுன்ற மனசுலேட்டு நிறையா ஆண்களோ பெண்களோ இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் உங்க மனசுல அவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய காதல் தான் இந்த உலகத்திலே புனிதமான உண்மையான காதல். ஒரு உண்மையை சொல்லணும்னா உங்க லைஃப்ல நீங்க ஃபர்ஸ்டா ஒரு லவ் பண்றீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் லவ்வோட செகண்ட் லவ் இஸ் த பெஸ்ட் லவ். ஃபர்ஸ்ட் லவ்ல பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் நீங்க காமிக்கக்கூடிய அன்பும் சரி காதலும் சரி அதிகமாக இருக்கும். அவங்க மேலே வைக்கக்கூடிய எல்லாமே அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எண்ணத்திலே நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிடாது. ஒரு சில நபர்கள் ஏமாந்து போதான் செய்கிறாங்க. இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம், நிதர்சனமான ஒரு விஷயம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப்லையும் இது கண்டிப்பாக நடக்கலாம். இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, bye bye.